இதுக்கு முன்னாடி நம்ம அட்சய திருதியை பற்றி கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருந்தோம். அதிலெல்லாம் தங்கத்தை வாங்குறதுக்காக அட்சய திருதியை கிடையாது, இன்னும் நிறைய காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒன்று தான் இப்போ அட்சய திருதியில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பிறந்த குழந்தைக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் சாப்பாடு ஊட்டுவாங்க. அதை ஃபஸ்ட்டு ஊட்டும்போது அன்ன பிரசன்னம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அட்சய திருதியை நாளில் முதல்ல ஊட்டலாம். அது ரொம்பவுமே நல்லது. அடுத்து குழந்தைங்கள ஃபஸ்ட்டு சங்கீத கிளாஸ்லேயோ இல்லை ஸ்கூல் சேர்க்குறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது டிராயிங் கிளாஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸில் சேர்க்க போகிறீங்க, இந்த டைமில் தான் நான் சேர்க்குற மாதிரி இருக்கேன் அப்படின்னா இந்த அட்சய திருதியை நாளில் நீங்கள் அட்மிஷன் போடுறது ரொம்ப நல்லது. வீட்டில் லேடிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா சீமந்தம் இந்த மாதத்தில் 7வது மாதமாக இருக்குது இல்லை 9வது மாதமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த நாளில் நீங்கள் செய்யலாம். மாங்கல்யம் செய்ய கொடுக்குறதையும் இந்த நாள்லேயே நீங்கள் செய்யலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாண பேச்சு எடுக்கிறது இந்த மாதிரியான காரியங்களையும் நீங்கள் செய்யலாம். தொட்டிலில் குழந்தையை விடுறதுனாலும் இந்த நாள்லேயே நீங்கள் செய்யலாம். சில பேர் தொட்டிலில் குழந்தை விடுறதுன்னு சொல்லி தனியாக பண்ணுவாங்க, அதை அட்சய திருதியை நாளில் செய்யலாம். நீங்கள் வீடு கட்ட பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை கிரகப்பிரவேசம் செய்ய பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அட்சய திருதியை நாளில் பார்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு காது குத்தணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அட்சய திருதியை எப்போ வருதோ அந்த நாளில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் தங்களோட நிலத்தில் எருவடிக்க போகிறாங்க, உழுக போகிறாங்க அப்படின்னா இந்த அட்சய திருதியை நாளில் பண்ணலாம். விதைக்கிறதும் சரி, கருதை எடுக்கிறதும் சரி, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், தானியத்தை எடுத்து ஃபஸ்ட்டு உபயோகிக்க போகிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஆடு மாடு வாங்க போகிறீங்க, விவசாய பணிகளில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் விரும்புகிற கடவுளையோ இல்லை உங்கள் குலதெய்வத்தை மனசார வணங்கிட்டு நீங்கள் இந்த அட்சய திருதியை நாளில் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாங்க போகிறீங்க, புதுசு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அட்சய திருதியில் வாங்கிக்கோங்க. மருந்து உட்கொள்கிறதுக்கு, பயணம் மேற்கொள்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம். இந்த புண்ணிய நல்ல நாளில் அழியாத செல்வம்னு சொல்கிற பல புண்ணியங்களையும் சேகரித்து வைக்க பாருங்கள். அதே நேரத்தில் நம்ம முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் மறந்துடாமல் அவங்களுக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.